ஹலோ அடைமலை மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி சண்டே ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? சண்டேனாவே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்களுக்கு சமையல் பண்ணி எல்லாம் கொடுக்க கொஞ்சம் டைம் ஓவராக இருக்கும். அதனால் பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பி முடிச்சுட்டு இன்றைக்கி தேங்காய் கஞ்சியும் துவையல் தான் பண்ணினேன். பிள்ளையை கொடுத்து அதையே நான் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். அவங்க ஈஸியாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. சரி, இன்றைக்கி சிக்கன் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். சிக்கன் நல்ல கிரேவி மாதிரி தேங்காய் பால் முந்திரி எல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. தேங்காய் பால் முந்திரிலாம் அரைச்சி ஊற்றி வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதில் நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றவே தேவையில்லை. அந்த சிக்கனில் உள்ள தண்ணியே போதும். என்ன தான் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி சாப்பிட்டாலும் நம்ம கிராமத்தில் கடலோரம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் மாமிக்கு ஃபிஷ் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமிக்கு நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டேன். நம்ம சிக்கன் குழம்பு சாப்பிட்டா மாமி ஃபிஷ் குழம்பு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன்னா சொல்ல போல் சின்ன பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா பிடிக்கும் பார்த்துக்கோங்க. பெரியவங்களுக்கு மோஸ்ட்லி மீன் குழம்பு தான் பிடிக்கும். அதனால் அதுக்கு தேவையான வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு நான் குழம்பு வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மீன் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டோம்னா மீன் சீக்கிரம் உடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஆப்பை விட்டு அதிகமாக இது பண்ணக்கூடாது, ஏன்னா மீன் உடஞ்சிரும். இந்த மாதிரி மீன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அது கூட நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிட்டாலும் அது கூட ஏதாச்சும் ஒரு தொட்டுக்கறி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணியிருக்கிறேன். ஈஸியான முட்டைக்கோஸ் பொரியல். சும்மா வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கி விட்டுட்டு முட்டைக்கோஸ் போட்டாச்சு. எல்லா சமையல் ரெடி பண்ணியாச்சு. நம்ம வெள்ளை சோறு, எப்பவும் போல் வெள்ளை சோறு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன், முட்டைக்கோஸ் வச்சுருக்கிறேன், கீழே மீன் குழம்பு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சூரி படத்தில் சொன்னாப்புல எங்கடா பாயாசம் அப்படின்னு சொன்னாப்புல எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இது என்ன வேலை, இனி எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதான். சாப்பாட்டுக்கு நம்மளும் தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.